இந்த சர்ப்பங்களின் தவறுக்கான தண்டனை கிடைத்துவிட்டன. இப்பொழுது உனக்கான தண்டனை சுந்தரா. நீ எங்கிருந்தாலும் சரி, நான் உன்னை கண்டறிவேன். நீ செய்த தவறுக்கான தண்டனையை இந்த மீனாட்சி நிச்சயம் வழங்குவாள். அவன் இங்கும் இல்லை. நீர்நிலைகள் இன்னும் எத்தனை உள்ளன? மேலும் 2 உள்ளன ராஜகுமாரி. அவர்களிடையே விரோதம் உண்டாகும், பிறகு காதல், பிறகு இறுதியில் இணைவார்கள். இதுதான் நடந்திருக்கிறது. சக்தியின் வடிவமான மீனாட்சியின் வாழ்க்கையிலும் சுந்தரன் வந்திருக்கிறார். அவரை நீ கண்காணிக்க வேண்டும். அவரை நீ தேடு. ஒருவேளை சுந்தரனாக வந்திருப்பது சிவனாக இருக்கலாம். நான் கூறுவதை கேளு அருணாசுரா. வெகு விரைவில் உன் விருப்பப்படி மீனாட்சியின் விவாகத்தை நடத்திவிடு. ஒருவேளை வேறு எவருடனாவது விவாகம் நடந்துவிட்டால் பிறகு பார்வதியின் பதிவிரதா தர்மம் கலங்கப்பட்டு விடும். சிவசக்தியின் அனைத்து சக்திகளும் குறைந்துவிடும். அதோடு அந்த சுந்தரன் தான் இரத்த கமலத்தை பரிசாக மீனாட்சிக்கு அனுப்பி வைத்தான். நிச்சயமாக அந்த சுந்தரனுக்கு தெரியும் மீனாட்சி ஆதிசக்தியின் அவதாரம் என்று. ஆகையால் சாமதான தண்ட பேதம் இவை அனைத்தையும் நாம் பயன்படுத்த வேண்டும். நீ துரிதகதியில் மீனாட்சியின் விவாகத்திற்கான ஏற்பாடுகளை செய். தங்களது அறிவுரை இதுவாயெனில் நான் நாளையே என் நண்பனின் மகனான வாயுவை அழைத்து மீனாட்சிக்கு விவாகம் செய்து வைக்கிறேன். ஆதிசக்தியின் விவாகத்தை பற்றி உரையாடியவுடன் இந்த இயற்கை தன்னுடைய எதிர்ப்பை நம்மிடம் காட்டுகிறது. இயற்கையே, நீ என்னதான் குரோதத்தை வெளிப்படுத்தினாலும் உன் பார்வதியின் விவாகம் வாயுவுடன் நிச்சயம் நடக்கும். சிவனை சக்தியிடமிருந்து அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான். அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான். அருணாசுரன் நிச்சயம் பிரிப்பான்.
சுந்தரா சுந்தரா எங்கே இருக்கிறாய் எங்கே இருக்கிறாய் சுந்தரா, அட சுந்தரா, சுந்தரா உன்னைத்தான். என்ன ஆலோசித்துக் கொண்டிருக்கிறாய்? அந்த பெண்ணை பற்றி தான் ஆலோசித்துக் கொண்டிருப்பான். என்ன சரிதானே? சற்று பதில் கூறு சுந்தரா. உண்மையில் அந்த பெண் உன் மனதை மயக்கி விட்டாளா? எங்களை கவனிக்க தவறுகிறாய். இனி இவன் நம்மிடம் முறையிட வரமாட்டான். வாருங்கள் செல்வோம். சிவசக்தியைப் போலவே அவர்களது திருவிளையாடலும் கூட அற்புதமானதே. ஏதும் அறியாத இந்த வனவாசிகளின் நிலையை கண்டீர்கள். அந்த சுந்தரனை சிநேகிதனாக சகோதரனாக அழைக்கிறார்களோ அவர் உண்மையில் மகாதேவராவார். அதோடு அவர்கள் சிவனின் தியானத்தை கலைப்பதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு சாத்தியம் இல்லை. ஆனால் இக்கணம் சிவன் தனது சக்தியை நினைவில் கொள்கிறார். ஒருவரை எண்ணி பார்ப்பது கூட தவம் புரிவதற்கு நிகர்தானே. ஆயினும் பிரபு, சுந்தரனுக்கும் மீனாட்சிக்கும் இடையே இப்பொழுதுதான் மாபெரும் விவாதம் நடந்துள்ளது. அதற்கு பிறகும் கூட சுந்தரன் மீனாட்சியை பற்றி எண்ணுவது ஏன் என்று எனக்கு விளங்கவில்லை பிரபு. இரு ஆன்மாக்கள் இணைவது முன்பே தீர்மானிக்கப்பட்டது. இரு உடல் இணைவதற்கே தாமதமாகும் தேவரிஷி. விதியின் நியதிப்படி இரண்டு ஆன்மாக்கள் ஒன்றோடு ஒன்று நெருங்கும் போது அந்நேரம் எத்தகைய விவாதம் நிகழ்ந்தாலும் சரி, அந்த உறவே பிரச்சனைக்கான தீர்வையும் கண்டுவிடும். நினைவுகள் இன்பமான தருணங்களை மீட்டுக் கொண்டு வரும். மகாதேவர் இக்கணம் அதைத்தான் செய்து கொண்டிருக்கிறார். சரியாக கூறினீர்கள் பிரபு. ஆயினும் பிரபு, அங்கு மீனாட்சி ரூபத்தில் இருக்கும் தேவி பார்வதியோ பிரச்சனையை பெரிதுபடுத்த நினைக்கிறார்களே. இந்த மோரில் நஞ்சு கலந்திருக்கிறது. இதை அவனுக்கு கொடுத்து விடுங்கள். தங்கள் விரோதியை கொன்றுவிடுங்கள். ஆனால் அன்பாக அவனிடம் உரையாடுங்கள். என் கரங்களால் உனது மரணம் நிச்சயம் நேரும் சுந்தரா. தயாராக இரு, தயாராக இரு, தயாராக இரு. இப்பிரபஞ்சத்தை காப்பதற்காக ஆலகாலத்தை பருகியவர் சிவன். அந்த சிவனை இந்த நஞ்சு ஏதும் செய்யாது. இந்த நஞ்சை பருகிய பிறகு என்னை காப்பாற்றியவர் சுந்தரனா சிவனா என்று எளிதில் தெரிந்துவிடும். மகாராணி, யார் அது? நான் தான் ராஜ வைத்தியன். வைத்தியரே, தாங்களா? நல்லவேளை வந்து விட்டீர்கள். தாருங்கள் வைத்தியரே, நஞ்சிற்கான மாற்று மருந்தை தாருங்கள். சிவனை தேடுகிறேன் என்று ஒரு அப்பாவியை நான் இன்று அநியாயமாக கொன்றுவிடக் கூடாது. தாருங்கள். இந்தாருங்கள்.
நஞ்சை பருகிய 1 மணி நேரத்திற்குள் இதை தர வேண்டும். மிக்க நன்றி வைத்தியரே, மிக்க நன்றி. என் மனதை காயப்படுத்தி விட்டாய். இனி நான் பொறுக்க மாட்டேன். விஷம் கலந்த மோரை பருகிய பிறகு நீ மரண வாயிலுக்கு செல்வாய். நாளைய சூரிய உதயத்தை நீ காண மாட்டாய் சுந்தரா, இது உறுதி. சுந்தரா, சுந்தரா, இவன் எங்கு சென்றானோ? சுந்தரா, சுந்தரா! ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.